எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது பாருங்கள். எபிரேயர் 12:14 வாசிங்க. யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாவரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். அமை பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அமை சோதரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. இங்கே 2 மணிக்கூர் இல்ல 3 மணிக்கூர் தேவ ஆராதனை நடக்கும் பொழுது இங்கே வந்து நாம் ஆராதித்து ஏதோ ஒரு கடமைக்காக உட்கார்ந்து போகிறது அல்ல. ஒரு வாழ்க்கை அந்த 6 நாள் கர்த்தர் உன்னை பாதுகாத்து நீ பரிசுத்தமாய் உன் நடக்கையிலே உன் சிந்தனையிலே நீ பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரம்தான் நீ தேவனை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அது கர்த்தரை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை ஆராய்ந்து பார்க்கிற வேண்டிய ஒரு நாட்களில் நாம் வந்துவிட்டோம். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் என் சமூகத்தில் வர முடியாது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆமென் ஸ்தோத்திரம், உபவாசிக்கிறோம், ராபோஜன பந்தியிலே ஆயத்தப்படுகிறோம். என்றைக்காவது உன்னை ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருந்து தேவ சமூகத்தில் என்னை பரிசுத்தமாய் நீ காத்துக் கொள்கிறது என்பதை தேவன் விரும்புகிறபடியினால் ஆண்டவர் சொல்லுகிற, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போலவே நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரம்தான் தேவ சமூகத்தில் நம்மால் எழும்ப முடியும். வேதத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், 1 பேதுரு ஆமென் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், நீங்களும் உங்கள் நடக்கையிலே முதலாவது என் கர்த்தர் சொல்லுகிறாய், உன் வாழ்க்கையில நீ எழும்பாமல் காரணம் என்னவென்றால், ஏன் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து பிரகாசிக்க முடியவில்லை என்று காரணம் என்றால் உன் நடக்கையிலே பரிசுத்தம் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முதலாவது உன் வாழ்க்கையிலே நடக்கையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் நீ பெந்தெகோஸ்து விசுவாசியா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை இதுதான், நீ பரிசுத்தமாய் இருக்கிறாயா என்பதுதான். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல் போகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் தேவனை தரிசிக்க முடியாமல் போகிறது? ஏன் கர்த்தருடைய ஆமென் ஸ்தோத்திர காரியத்தில் எழும்ப முடியாமல் போகிறது? ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் ஆமென் தேவ சன்னதியிலே கர்த்தருடைய காரியத்திலே உண்மை உத்தமமாய் இருப்பாயானால் ஆமென் உன் நடக்கை பார்த்து ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தம். அது ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆமென். பாஸ்டர் சொன்னாங்க, பெஸ் யாத்திரையிலும் ஆமென் ஸ்தோத்திரம் வழியருகிலும் ஆமென் பிரயாணப்பட்டு இருக்கிறவர்களும் மரணம் அடைந்து போகிறார்கள். உன்னையும் என்னையும் என் கர்த்தர் இதுவரையும் ஆயுசையும் பலத்தையும் சுகத்தையும் தந்து உன்னை கிருபையாய் காத்து வருகிறாரே, அது உன் கிருபை அல்ல, அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. பரிசுத்தம் இருந்தால் தான் கர்த்தரை தரிசிக்க முடியும். அல்லேலூயா.